நம்மள்ல எத்தனை பேருக்கு அதிகாலையில எழுந்திருக்கிற பழக்கம் இருக்கு? அப்படியே எழுந்தா கூட என்ன பண்றோம்? இந்த 2 விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையுடைய வெற்றிய தீர்மானிக்கிறதுங்க. வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சவங்களுடைய சக்சஸ் ஸ்டோரிய புரட்டி பார்த்தீங்கன்னா, அத்தனை பேருக்கும் அதிகாலையில எழுந்திருக்கிற பழக்கம் இருந்திருக்குங்க. நம்ம மனது சோர்வாவும், சோம்பலாவும் இருக்கும்போது எந்த தெளிவான முடிவையும் நம்மளால எடுக்க முடியாதுங்க. அதே நேரம் அதிகாலையில நம்ம எழுந்திருக்கும்போது நம்ம மனது அமைதியா இருக்கும், தெளிவா இருக்கும். இந்த நேரத்துல நம்ம எடுக்கிற முடிவெல்லாம் எஃபெக்டிவான முடிவா இருக்கும். நல்லா தூங்குறது பிடிக்காதவங்க யார் தான் இருப்பாங்க? அப்ப அந்த தூக்கத்த புறக்கணிச்சு அதிகாலையில எழுந்திருக்கிறது ஒரு வகையான தியாகங்க. அந்த தியாகம் நமக்குள்ள தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். அந்த தன்னம்பிக்கை நம்மள செயல்பட தூண்டும். அந்த செயல்கள் நமக்கு வெற்றியை ஈட்டித் தரும். அந்த வெற்றியை நீங்க அடையணும்னா, அதிகாலையில நீங்க எழுந்ததும் இந்த 3 விஷயங்கள பண்ணக்கூடாதுங்க. நம்ம காலையில எழுந்ததுமே டைம பார்க்கறதுக்காகவோ, இல்லைன்னா அலார்ம ஸ்டாப் பண்றதுக்காகவோ மொபைல எடுப்போம். அப்படியே மொபைல்ல ஸ்க்ரோல் பண்ணுவோம், மெசேஜ் பார்ப்போம். இப்படியே டைம் வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுடுவோம். அதிகாலையில எழுந்ததுமே முதல்ல நீங்க அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் மொபைல கையில எடுக்கிறது தாங்க. அடுத்தது காலையில எழுந்ததுமே எங்க நம்ம திரும்ப தூங்கிட போறோமோங்கிற பயத்துல அன்றாட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். இதையும் நீங்க அவாய்ட் பண்ணணுங்க. கண்ணை முழிச்சதும் அப்படியே பெட்ல படுத்துக்கிட்டு நீங்க என்ன அச்சீவ் பண்ணணும், எப்படி அச்சீவ் பண்ணணும், இதை பத்தி ஒரு நிமிஷமாவது யோசிக்கணும். ஏன்னா இந்த நேரம் உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் ரொம்பவே ஆக்டிவா இருக்கும். நீங்க எதை திங்க் பண்ணாலும் உங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள ரெஜிஸ்டர் ஆகும். அது ரிலேட்டடான வாய்ப்புகளையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குங்க. 3வது, காலையில எழுந்ததும் எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸும் உங்க மைண்டுக்குள்ள வராத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்க நெகட்டிவா திங்க் பண்ணாலும் அதுவும் உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதிஞ்சு அது ரிலேட்டடான ப்ராப்ளத்தை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். காலையில எழுந்ததும் நீங்க ஹெல்த்தியா இருக்கணும்னா எக்ஸசைஸ் பண்ணுங்க, பிசினஸ்ல அச்சீவ் பண்ணணும்னா பிளான் பண்ணுங்க, நல்ல மார்க் வாங்கணும்னா படிங்க.